ப்ரைஸ் எல்லாருக்கும் சோத்திரம். பிரியமானவர்களே, இந்த ஜீசஸ் சைட்டு கால் யூடியூப் வழியாக பார்க்குறேன் என் சகோதர சகோதரிகளுக்காக கர்த்தரை சோத்திரிக்கிறேன். இந்நாளிலே நம்ம சீஷர்கள் அவர்கள் பட்ட பாடுகளை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். அது மாத்திரம் இல்லை, அவர்கள் தான் பட்டார்களான்னு பார்த்தீங்கன்னா இல்லை. அவருக்கு அப்புறம் அநேக சீஷர்கள் பாடுபட்டார்கள். அதில் ஒருவரை குறித்து இந்நாளிலே பார்க்க போகிறோம். இக்கோனியா பட்டணத்திலே சீஷர்கள் அவர்கள் இருவரும் யூதருடைய ஜப ஆலயத்திலே பிரவசித்து யூதரிலும் கிரேக்கரிலும் திரளான ஜனங்கள் விசுவாசிக்கத்தக்கதாக பிரசங்கித்தார்கள். சுவாசியத யூதர்கள் சகோதரருக்கு விரோதமாய் புறஜாதியுடைய மனதை எழுப்பிவிட்டு புகை உண்டாக்கினார்கள். அவர்கள் அங்கே அநேக நாள் சஞ்சரித்து கர்த்தரை முன்னிட்டு தைரியம் உள்ளவர்களாய் போதகம் பண்ணினார்கள். அவர் தமது கிருபையுள்ள வசனத்திற்கு சாட்சியாக அடையாளங்களும் அற்புதங்களும் அவர்கள் கைகளால் செய்யப்படும்படி அனுகிரகம் பண்ணினார். பட்டணத்து ஜனங்கள் பிரிந்து சிலர் யூதரையும் சிலர் அப்போஸ்தலரையும் தெரிந்து கொண்டார்கள். இவர்களை அவமானப்படுத்தவும் கல்லெறியவும் வேண்டும் என்று புறஜாதியரும் யூதரும் அவர்கள் அதிகாரிகளும் அமளி பண்ணுகையில் கலகம் பண்ணுகையில் இவர்கள் அதை அறிந்து லிக்கோவானியா நாட்டில் உள்ள பட்டணங்களாகிய லிஸ்திராவுக்கு தெற்பைக்கும் அவைகளின் சுற்றுப்புறங்களுக்கும் ஓடிப்போய், எப்படி இவங்க கலகம் பண்ணும்பொழுது அந்த இடத்த விட்டு ஓடிப்போய் அங்கே சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணினார்கள். பிரியமானவர்களே, இந்த சுவிசேஷத்தை அவர் இயேசு கிறிஸ்து விட்டு போன அந்த அப்போஸ்தலருக்கு விட்டுப்போன சுவிசேஷத்தை அவர்கள் சொல்லுகையில் அநேக அற்புதம் அதிசயங்கள் நடக்கிறது. அது சாட்சிகளாகவும் இருக்கிறது. சாட்சிகளாகவும் அடையாளங்களும் அற்புதங்களும் அவர்கள் கைகளால் செய்யப்படும்படி அனுகிரகம் பண்ணுகிறார் இயேசு கிறிஸ்து. அப்போ அது பார்க்கிற ஜனங்கள் எப்படி இருக்கிறாங்கன்னா ஆச்சரியப்படுகிறார்கள். சிலரோ என்ன பண்ணுறார்கள் என்றால், பட்டணத்து ஜனங்கள் பிரிந்து சிலர் யூதரையும் சிலர் அப்போஸ்தலரையும் சென்று பிரிகிறாங்க. ஜனங்கள் சிதறாங்க. நிறைய பேர் எதை சூஸ் பண்ணுறது என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் சிதறி பிரிந்து போகிற ஒரு காரியத்தை நம்ம இந்நாளிலே பார்க்கலாம். எப்படியா சிலர் அப்போஸ்தலர் சிலர் யூதரையும் சிலர் அப்போஸ்தலரையும் தெரிந்து கொண்டார்கள். அப்போஸ்தலரை காட்டில் யூதர்களுக்கு ஜனங்கள் என்ன பண்ணுறாங்க, பயப்படுகிற காரியங்களை நம்ம பார்க்கலாம். இன்றைக்கு கூட கிறிஸ்தவர்கள் பயப்படுறாங்களா இல்லையான்னு பார்த்தீங்கன்னா, அங்கே இருக்கிற ஜனங்களுக்காகவும் அவங்க சொந்த பந்தங்களுக்காகவும் அங்கே இருக்கிற தலைவர்களுக்காகவும் பயந்து நடுங்கிறார்கள். பிரியமானவர்களே, இப்படியாக நம்ம அந்த சீஷர்கள் அப்போஸ்தலர்கள் என்ன பண்ணுறாங்க, அவர்கள் அவமானப்படுத்தப்படும் கல்லெறியும் வேண்டும் என்று புறஜாதியரும் யூதரும் அவர்கள் அதிகாரிகளும் அமளி பண்ணுகையில் கலகம் பண்ணுறாங்க. அவங்க எப்படியாவது கொண்டுடணும், கல்லே அடித்து சாகடிக்கணும், அவமானப்படுத்தணும், அவங்கள வைக்கவே கூடாதுன்னு அவங்க என்ன பண்ணுறாங்க, அப்போஸ்தலர்களை அவமானப்படுத்துறதுக்கு அவங்க கங்கணம் கட்டி கொண்டிருக்கிறார். பிரியமானவர்களே, இது அப்போ தான் நடந்துச்சா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை பிரியமானவர்கள், இன்ற வரைக்கும் இந்த அவமானம் என்ன பண்ணிகிட்ருக்கு, இருந்து கொண்டே தான் இருக்கிறது. அப்போது தான் அவங்க என்ன பண்ணுறாங்க, ஓடி போய் அநேக இடங்களில் வேறு இடங்களில் போய் என்ன பண்ணுறாங்க, சுவிசேஷம் பிரசங்கம் பண்ணினார். பிரியமானவர்களே, அப்போ பாருங்கள், இந்த ஊழியக்காரை எதுக்கு இங்கேருந்து அங்கேருந்து இங்கே எதுக்கு சொல்கிறாங்கன்ற ஒரு விழிப்புணர்வு இல்லாத ஜனங்களுக்காக நம்ம ஜெபிக்க வேண்டும். பிரியமானவர்களே, நான் 5 குறிப்பு சொல்கிறேன். அதுக்கப்புறம் சாது சுந்தர் சிங் ஐயாவை பற்றி நம்ம பேசலாம். பிரியமானவர்களே, பாருங்கள், நான் இந்து குடும்பத்தில் பிறந்தவ, பயங்கரமாக சாமி பக்தி உள்ளவ. நான் பிரிஞ்சு வந்த பிறகு என் கூடவே இருந்தவங்களெல்லாம் இப்போ என்ன பண்ணுறாங்க, ஒவ்வொருத்தரா பிரிஞ்சு போய் என் வீட்டில் இருக்கிறவங்கள என்ன பண்ணுறாங்க, பிரிக்கிறாங்க. என் வீடை எருக்கலமாக்கணும், என் குடும்பத்தை சிதைக்கணும், என் குடும்பத்தை ஒன்றுமில்லாமல் ஆக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. எப்படி ஒன்றுமில்லாமல் ஆக்கணும்னா, இயேசு கிறிஸ்துவ மறுதளிக்கும்படியான காரியத்தை அவர்களால் முடிந்த அளவுக்கு என்ன பண்ணுறாங்க, செய்கிறாங்க. சொந்தம் மூலியமாக ஏதோ ஒன்று கொடுத்தது மூலியமாக என்ன பண்ணுறாங்க, செய்து கொண்டே இருக்கிறார்கள். பிரியமானவர்களே, அப்போது அந்த அவமானங்கள் நம்ம பேச்சு கேட்காம எதிராளி பேச்சு கேட்கும்போது அது அவமானமாக இருக்கிறது. பிரியமானவர்கள், இப்படி அநேக அவமானங்களை குறித்து நம்ம பேசலாம். ஒரு இடத்துக்கு போகும்பொழுது அங்கே இந்த இடத்துல நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம், கலெக்டர்கிட்ட போய் நாங்கள் இங்கே கிறிஸ்தவர்களே வரக்கூடாதுன்னு நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம், ஒரு இது வாங்கியிருக்கோம். அது என்னது, என்னவோ சொன்னாங்க, அது
மறந்துட்டேன் பாருங்கள். அப்போது அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, கிறிஸ்தவர் வந்து சுவிசேஷம் சொல்லக்கூடாது, கலெக்டர் வரைக்கும் போய் என்ன பண்ணியிருக்காங்க, லெட்டர் வாங்கியிருக்காங்க. பிரியமானவர்கள், இப்படி ரட்சிப்பு அவர்களுக்குள்ளே போய் சேரக்கூடாதபடிக்கு சொந்தங்கள், பாரம்பரியங்கள், அந்த தேசத்து தலைவர்கள், இது எப்படி ஜாதிகள், இப்படி அநேக காரியங்களை நம்ம சொல்லலாம். பிரியமானவர்களே பாருங்கள், அதே போல் சீக்கியம் சீக்கியமில் வந்து சேர்ந்தவர் யாருன்னா சாது சுந்தர் சிங். அவர் என்ன பண்ணுறாருன்னா அந்த சீக்கியமில் வந்து அந்த மதத்தை சேர்ந்தவராக இருக்கிறார். அப்போ பாருங்கள், அவர் வந்து ஆண்டவர் அறிகிறாரு, அவர் மறிக்கணும்னு போகிறாரு, அவர் ஆண்டவர் சந்திக்கிறாரு, அப்புறம் ஊழியத்துக்கு தன்னை சுத்தமாக ஒப்பு கொடுக்குறாரு. அவர் எப்படி 10 விதமான ஆண்டவர் விடுவித்த அற்புதத்தை குறித்து அந்த சகோதரன் பேசியிருந்தார். பிரியமானவர்களே பாருங்கள், அவர் கழுத்துக்கிட்ட புலி வந்து நின்றுச்சிங்களாம். அவர் தூரமாக இருந்தாலும் ஓடி போடலாம். அவர் காட்டில் சஞ்சரித்து கிராமங்களில் போய் ஊழியம் செய்தாராம். இப்படி ஒரு வாட்டி பெரிய அதுலேருந்து அது என்ன பண்ணிச்சான், ஒரு நண்பனை வந்து பார்த்துவது போல் பார்த்துட்டு போயிடுச்சான். அதே போல் ஒரு கரடி வந்து என்ன பண்ணிச்சான், அது குட்டி கரடி தேட வரும்பொழுது இவர் எதிர்பட்டிருக்காரு. இவரை பார்த்துட்டு இவர் பார்க்குறாரு, அதுவும் பார்க்குது. அப்போ சொல்கிறாராம், நீ என்ன பண்ணு, நீ குழந்தை இங்கே வரலம்மா, அது எங்கேயோ அந்த பக்கம் எங்கன்னா போயிருக்கோம், நீ அங்கே போய் தேடுன்னு சொல்லி அதுக்கிட்ட பேசினாராம். அது போயிடுச்சுங்களாம். அதே போல் ஒரு படுக்கையில் பெரிய மலைப்பாம்பு. சரி, இதெல்லாம் இயற்கை, சரி, அதெல்லாம் ஆண்டவர் காப்பாற்றினார். எனக்கு என்ன மனது தாங்கவே முடியல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எருமை மாடு மாதிரி ஒரு மாடு இருக்குது. அதுக்கு அது பேர் சொன்னார், மறந்துட்டு, கேட்ஸோ பேர் சொன்னார், எனக்கு தெரியல, ஞாபகம் இல்லை. நான் ரொம்ப படிக்காதவ, ரொம்ப எனக்கு பேச தெரியாது. எனக்கு தெரிஞ்சதை நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள். அப்போது அதோட தோலை உயிரோடு உரிச்சு ரத்தத்தோடு ஒட்டிட்டாங்களாம் அவருக்கு. ஒட்டின பிறகு என்ன ஆகுமா, எப்படி சாவாங்கன்னா, கையை காலெல்லாம் கட்டி அது மேலே போட்ட உடனே அது வெயில் பட உள்ளே இருக்கிற தோல், அந்த சதை, எலும்பெல்லாம் அப்படியே முறிச்சு உடச்சி எடுத்துருமா. அதனால் அவர் சாகணும்னு சொல்லி செய்திருக்கிறாங்க. அப்போது வெயில் பட அந்த தோல் உருகி மெழுகு போல் ஒளிவிடுச்சான். அவர் எழுந்து போய் என்ன பண்ணுறாராம், பிரசங்கம் பண்ணுறாராம். அதே போல் பெரிய கல் குகை, அதாவது அது உள்ளே போட்டு பெரிய மூடி, தூக்கி வைக்க முடியாத ஒரு மூடியை போட்டு வச்சுட்டாங்களாம் அவரை, சுவிசேஷம் சொல்லக்கூடாதுன்னு சொல்லி. அப்போ அவர் என்ன பண்ணாராம், ஜெபிக்க ஆரம்பித்தாராம். ஜெபிக்க ஆரம்பித்து ஒரு கரம் வந்து அதை திறந்த உடனே அவர் என்ன பண்ணுறாரு, எழுந்து பிரசங்கம் பண்ண போயிட்டாராம். அப்போ எங்கே ஆளை காணுமே, இது உள்ளே போட்ட ஆளை காணுமே, எழுந்து தப்பிச்சு வர முடியாதே அப்படின்னு சொல்லி தேடும் பொழுது அவர் ஒரு ஊரில் என்ன பண்ணியிருக்காராம், பிரசங்கம் பண்ணி கொண்டாங்க. இதெல்லாம் தேவன் செய்த அற்புதம் பாருங்கள். நம்மளா என்ன பண்ணுவோம், ஐயோ ஏசப்பா என்னை ஏன் இப்படி ஒப்பு கொடுத்தீங்க, நான் உங்களுக்காக தானே ஊழியம் செய்கிறேன், எனக்கு ஏன் இவ்வளோ கஷ்டம், நம்ம நிறைய நேரம் புலம்புறோம் இல்லை. சின்ன விஷயங்கள், சின்ன அற்புதம் பார்த்துட்டாலே நம்ம அப்படியே ஊரையே பறைசாட்டுறோம், மகிமைக்காக பறைசாற்றுக்கிறோம், அது வேறு. ஆனாலும் இந்த மகிமை பயங்கரமானது. பிரியமானவர்களே பாருங்கள், இன்னொரு இடத்துல ஒரு பெரிய கிணறாம். அதில் வந்து நிறைய பேர் போன பிறகு திரும்பி வரவே முடியாது, வெறும் எலும்பு கூட இருக்கிற கிணறாம். அதில் ஒரு பெரிய மூடியை போட்டு அவரை என்ன பண்ணிட்டாங்களாம், உள்ளே போட்டு மூடிட்டாங்களாம். அப்போ அவர் ஜெபிக்கிறாராம். ஜெபிக்கும்போது 3 நாள் அதுக்குள்ளே வந்து ஜெபிக்கிறாராம். அப்போ ஒரு கயிறு மட்டும் மூடி திறக்கப்பட்டு ஒரு கயிறு மாத்திரம் வந்து அது மேலே ஏறி வந்துட்டார். அதை பூட்டி சாவியை இடுப்பில் வச்சுட்டு அந்த அவர் பேர் வந்து ஆமான்னு இல்லை, இன்னும் பேர் சொன்னார், பேரெல்லாம் மறக்குது. பிரியமானவர்களை, ஞாபகசக்தி எனக்கு வேணும். அப்போ பாருங்கள், அந்த மனுஷன் என்ன பண்ணியிருக்காரு, கயிறு இடுப்பில் அந்த சாவியை கட்டி நாடாலும் தொங்க விட்டுக்கிட்டாராம். இது எப்படி திறந்தான் வர்றான் பார்க்கலான்னு சொல்லிட்டு ஆவியானவர் தூதர்களை விட்டு திறந்து அவர் என்ன பண்ணாருன்னா, ஒரு கயிறு வந்து தான் அந்த கயிறு பிடிச்சி வெளியே வந்துட்டுக்கிறார். ஆனால் சாவி இவர்கிட்ட இருக்குது. அவர் வேறு இடத்துல பிரசங்கம் பண்ணி கொண்டு இருந்தாராம், சாது சுந்தர் சிங். அப்போ பாருங்கள், இன்னும் சாவி என்னிடத்துல இருக்குது, அவன் அங்கே பிரசங்கம் பண்ணுறதுன்னு சொல்கிறீங்களேன்னு சொல்லி போய் பார்த்தாக்கா அங்கே ஆள் இல்லை. அப்போ அவர் இடத்துல போய் கேட்டாங்களாம், நீ எப்படி வந்த அப்படின்னு சொல்லி. ஆண்டவர் என்னை கொண்டு வந்தாருன்னு சொல்லி சொன்னாராம். பிரியமானவர்கள், எந்த அளவுக்கு அவரோட ஐக்கியம் இருக்குதுன்றது பார்ப்போமானால் பயங்கரமாக இருக்குது. ஆச்சரியப்பட்டு போனேன். இந்த இந்தியாவில் அப்படி நடந்ததா எனக்கு தெரியல. அதாவது
எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் தூர அதாவது தொலைநோக்கி பார்வையில் இப்படி நான் பார்க்குற அத்தனை பேருக்கும் நடந்ததா பார்த்தா இல்லை. அவர் செய்தது, அவர் நடந்தது, செருப்பே இல்லாமல் பனியில் வெயிலில் மழையில் நடந்தது வேறு எந்த ஊழியக்காரனும் இது வரைக்கும் எனக்கு தெரியல. தெரிஞ்சிருந்தால் கமெண்டில் போடுங்க. பிரியமானவர்களே, நாம் எப்படி இருக்க வேண்டும் என்று நம்ம பார்ப்போமானால், அவ்வளோ பெரிய பாடுகளை நம்ம படலை, அவ்வளோ பெரிய வேலையும் நம்ம செய்யலை. நம்மளால் முடிஞ்சது ஆண்டவர் உங்களை நேசிக்கிறார் என்று நீங்கள் கண்டிப்பாக சொல்லிவிட்டு நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். அந்த ஆத்துமா கண்டிப்பாக ரட்சிக்கப்படும். பிரியமானவர்களே, ஒரு வசனம் ஒன்று நான் படித்தேன். ஒரு ஆத்துமா ரட்சிக்கப்படுவதனால பரலோகமே மனம் திரும்புறதுனால அந்த பரலோகமே சந்தோஷப்படுதான். என்னடா இது, ஒரு மனுஷன் அப்போ மன திரும்புறதுக்கு அவ்வளோ கஷ்டமா அப்படின்னு நான் யோசிக்க ஆரம்பித்தேன். ஆமாம்ல, புருஷனை மாற்ற முடியல, பொண்டாட்டியை மாற்ற முடியல, மாமியாரை மாற்ற முடியல, மாமனாரை மாற்ற முடியல, பிள்ளைகளை மாற்ற முடியல, பெற்றோரை மாற்ற முடியல. இப்படி மன திரும்புறது அவ்வளோ கடின கஷ்டமாக இருக்குதுன்றதை நான் அறிந்து கொண்டேன். பிரியமான பரலோகமே சந்தோஷப்படுமா? எதுக்கு? மனம் திரும்புறதுக்கு. நம்ம மன திரும்பத்துக்கு நம்மளால் மாற்ற முடியுமோ மாற்ற முடியாது, அது ட்ரை பண்ணுங்க, ஆண்டவர் பார்த்துக்கொள்வார். ஆனால் நீங்கள் பிரசங்கம் பண்ணுகிறதையோ இல்லை இது ஆண்டவரை குறித்து சொல்லவோ நீங்கள் ஒரு நாள் வைக்கப்படாதபடிக்கு சொல்லுங்கள். பிரியமானவர்களே, அப்போ உங்கள் நிமித்தம் ஒரு மனுஷன் மன திரும்பும் போது பரலோகமே சந்தோஷப்படும். அப்போ உங்கள் வீடு பரலோக பரலோகத்தை போல அவர் ஆண்டவர் ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். பிரியமானவர்களே, சீஷத்துவம் எவ்வளோ பெரிய கஷ்டத்தில் அவங்க அனுபவித்து மரித்தார்களோ, அதே போல் இன்றைக்கி சாது சுந்தர் சிங் அவர் எங்கே இருக்காருன்னு தெரியாமல் அவரோட முடிவு என்னன்னு தெரியாமே இருக்கிறதாம். பிரியமானவர்களே, நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? நாம் என்னவா இருக்கிறோம்? நம்ம யாராக இருக்கிறோம்? நம்மளோட ஆண்டவரோட பிள்ளைகளாக இருப்போமானால் கண்டிப்பாக ஒருவருக்காது நீங்கள் என்ன பண்ணணும்? சுவிசேஷம் சொல்லியே ஆக வேண்டும். முடிந்தவளவு ஓடி சொல்லுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா.